ஹொசூரில் கனமழையால் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகாத வண்ணம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சில வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு திருமலை நகரை சேர்ந்த வனிதா மற்றும் அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் உயிரிழந்தனர். இதேபோல் அண்ணாமலை என்பவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். மாவட்ட ஆட்சியர் கதிரவன், காவல் கண்காணிப்பாளர் ரோஹிணி பிரியதர்ஷினி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனிடையே குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகாத வண்ணம் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சப் கலெக்டர் வந்தாரு, அவர்கிட்ட எங்க கோரிக்கை சொல்லியிருக்கோம். இமிடியட்டா அதை பார்த்து ஏதோ அடிச்சுட்டு நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு மீடியா மூலியமா சொல்லிக்கிறோம். இந்த வேலையை இமிடியட்டா பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். இதே பெரிய பாதிப்பா தூர்வாரி உடனே தண்ணி போறதுக்கு அங்கங்க எல்லாம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் குப்பைகளை தூசிகளை எல்லாம் கொட்டி 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 தண்ணி போறதுக்கு வழி இல்லாம எல்லாத்தையும் சுத்தமா அடிச்சுட்டாங்க. அடிச்சதுனாலதான் ஏரி மேல வலிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு. சுத்தமா உடஞ்சிச்சானா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க.